உங்கள் வீட்டுக்கு காலம் அல்லது பில்லர் காங்கிரீட் போட போகிறீங்களா? இதெல்லாம் முக்கியமாக பார்த்துருங்க. காலம் லொக்கேஷன் பெர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டார்டர் காங்கிரீட் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஸ்டார்டர் காங்கிரீட் போடுறதுங்கும் போச்சில் எல்லாமே பக்காவாக லைன் கட்டி மார்க் பண்ணி போடுங்க. உங்கள் காலம் ஸ்கொயர் காலமாக இருந்துச்சுன்னா 4-12 mm ராடு மினிமமாக இருக்கணும். உங்கள் காலம் ரவுண்ட் காலமாக இருந்துச்சுன்னா 6-12 mm ராடு மினிமமாக இருக்கணுங்கிறது ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸ்டீல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் எதுவும் பெண்ட் இல்லாமல் இருக்காங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. பாக்ஸில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாக்ஸ் மாட்டுறப்போ எல்லா போல்ட்டும் டைட்டாக இருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. ப்ளம்ப் யூஸ் பண்ணி காலம் ஷட்டரிங் ப்ராப்பராக வெர்டிக்கலாக இருக்கிறத பார்த்துக்கோங்க. காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பாருங்கள். காங்கிரீட் போடும் போச்சில் சம்டைம்ஸ் காங்கிரீட்டோட செல்ஃப் வெயிட்டில் கூட ப்ளம்ப் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறமும் ஒரு டைம் செக் பண்ணிடுங்க. காலம்க்கு மினிமம் 40 mm கவர் இருக்கணும். காங்கிரீட் போடுறப்போ இந்த கவர் பிளாக்கு கீழே விழ வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்சால் இதை கம்பியோடு சேர்த்து கட்டி வச்சுருங்க. காலம்க்கு மினிமம் M20 கிரேடு காங்கிரீட் போடுங்க. அதாவது 1:1.5:3. அதாவது 1 பங்கு சிமெண்ட், 1.5 பங்கு மணல், 3 பங்கு ஜல்லி அப்படிங்கிற ரேஷியோவில் ஃபாலோ பண்ணுங்கள். காங்கிரீட் முடித்து 16 மணி நேரம் கழித்து தான் டீஷட்டர் பண்ணணும். டீஷட்டரிங் முடிச்சுட்டு மினிமம் 7 நாளைக்காவது சாக்கு கட்டி க்யூரிங் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் காலம் பெர்ஃபெக்டான ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ணும். இது போன்ற சிவில் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.